ஒரு வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. ஆதாமை ஆண்டவர் கூப்பிடுகிறத பார்க்கிறோம். ஆதாமுடைய பின்னணி உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கிறதுனால ரொம்ப எலாபரேட்டாக சொல்லாட்டாலும் ஒருவேளை ஒரு சிலருக்கு அது விளங்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன். அவனை ஆண்டவர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். உருவாக்கின பின்பு எல்லாவற்றையும் ஒரு ஜோடாய் படைத்த ஆண்டவர் ஆதாமை ஒரு மனுஷனாய் உருவாக்கினதுனால அவனுக்கு இன்னும் ஏற்ற துணை உண்டாகவில்லை என்று ஆண்டவருக்கு ஒரு வருத்தம். எல்லா சிருஷ்டிப்பையும் நல்லது என்று ஆண்டவர் கண்டார் என்று அந்த வார்த்தை அழகா இருக்கு. நல்லது என்று ஆண்டவர் கண்டார். நல்லது நல்லது என்று ஆண்டவர் கண்டார். ஆனா ஒன்றை மாத்திரம் நல்லது அல்ல என்று கண்டார். அது எதுனா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. மனுஷன் இப்ப தனிமையா இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அந்த நாட்களில் தேவ பிரசன்னம், தேவன், நம்ம இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் அன்றைக்கு தேவனே எழுத்தின்படியா பூமியில இறங்கி வந்து பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் ஆதாமோடு கூட உலாவுவார். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது ஆண்டவருக்கு. ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளை தான் படைத்த மனுஷனோடு வந்து, சாப்பிட்டியப்பா, நேற்று ராத்திரிலாம் தூங்குனையா? ஆண்டவர் ஒரு 1-to-1, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு சொன்னாலும் ஆதாமுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. தேவனோடு உலாவுகிற ஒரு மகிமையின் அனுபவம். அந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட ஆதாம் ரொம்ப மகிமையான ஒரு பாக்கியத்தை பெற்றவன். அவனை போல கொடுத்து வச்சவங்க யாரும் இல்லை அப்படி சொல்லலாம். சபிக்கப்பட்ட பிறகுதான் பல சூழ்நிலைகள் மாறியது. ஒன்று தெரியுமா, அது வரைக்கும் அவனுக்கு வேர்வை என்ன செய்யாது, நெற்றி வேர்வை தரையில விழாது. அப்ப நான் எப்படி ஒரு தென்னை மரமா இருக்கேன், நான் அப்படி கற்பனைலாம் பண்ணி பார்ப்பேன். தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கணும்னா ஏறணும் இறங்கணும், வேர்வை சிந்தனமே எப்படின்னா தெரியல. அது ஆண்டவர் தேங்காய் வான்னு சொன்ன உடனே வந்து விழுந்திருக்குமா அல்லது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. எனிவே அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை. தேவன் வருகிறார், கூட இருக்கிறார், கரம் கோர்த்து நடக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவனை பற்றி சொல்றார், அவன் தனிமையா இருக்கிறாங்கிறார். தேவ பிரசன்னம் தனிமையா? ஆண்டவர் பார்வையில் தேவ பிரசன்னம் இருந்தாலும் குடும்பத்தில் புருஷன் கூட இல்லைன்னா அது தனிமை தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஆண்டவர் தெளிவாக சொன்னார். மனைவி கூட இல்லைன்னா தனிமை தான். இன்றைக்கு ஒரு பிலாசபி எழும்புது, நான் தனியாக வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு பிலாசபி எழும்புது. அது சரியல்ல. திருமண வாழ்க்கையெல்லாம் நேராக வருகிற பிள்ளைகள் பெற்றோருடைய வாழ்க்கையில் நடக்கிற சில கசப்பான அனுபவங்களை வைத்து கல்யாணம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அது ராங் பிலாசபி, அது சரியான உதாரணம் அல்ல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த தனிமையை போக்குவதற்கு ஒரு ஏவாளை உண்டாக்குகிறார். ஏவாளை உண்டாக்குற விதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏவாளை உண்டாக்கும் போது ஆதாம் கேடிஎம் பைக் எடுத்துட்டு தெருவா அலையலை, எங்க ஏவா இருக்கான்ட்டு அலையவே இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. ஏவாளை கண்டுபிடிக்க அது பாட்டுக்கு ரோடா அலைகிறான், காலேஜ் அலைகிறான், தெருவா அலைகிறான். ஏன் ஏவா எங்க இருக்கா? ஏவா வருவா. ஏவாளை தேடி பயலுக அலைகிற அலைச்சலை பார்த்தா எனக்கு ஆதாம்கிட்ட போய், ஆதாம் என்னையா உமக்கு ஏவாள் எப்படியா வந்தார்னா, அவர் சொன்னார், எனக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, நான் தூங்குறேன். அயர்ந்த நித்திரை என்பது தேவ சமூகத்தில் அவன் ஆழ்ந்திருக்கிற ஒரு தியானத்தில் இருந்தான். அப்படியானால் ஜெபித்தான், தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தான் என்பதுதான் சரி. அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்து, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் போது அவன் விலா எலும்பை கர்த்தர் எடுத்து அதை ஒரு மனுஷியா உருவாக்கினார். உங்க விலா எலும்பு இந்த உலகத்துல தான் எங்கேயோ இருக்கும். அந்த விலா எலும்பை கர்த்தர் எடுத்தா சூட்டபிளா இருக்கும். அவன் சொன்னான், எழும்பின உடனே ஏற்ற துணை என்று சொன்னான்.
உங்க விலா எலும்ப நீங்க எடுக்கணும்னு ட்ரை பண்ணி நீங்க கண்டுபிடிச்சு இதான் என் விலா எலும்பா இருக்குமோ அப்படி எடுத்தா அது ஏற்ற வினை என்பதை மறக்க கூடாது. சில நேரங்கள்ல விலா எலும்பை எடுத்த பிறகு கொஞ்ச காலம் விலா எலும்போட வாழ்ந்த பிறகு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா இதான் என் விலா எலும்பா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வர்றதுனால அதை தூக்கி போட்டு அடுத்த விலா எலும்பு எடுக்கிறான். விளங்குதா? இதெல்லாம் மோசமான குடும்ப வாழ்க்கைக்கு உதாரணம். வேதம் அப்படி சொல்லவே இல்லை. ஆதாம் அயர்ந்த நித்திரையா இருந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு ஏவாளை உண்டாக்கினார், அவரை கொண்டு வந்தார். அவன் இவள் எலும்பில் எலும்பு மாம்சத்தில் மாம்சமும் என்று அவளை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், எப்படி பார்த்தாலும் ஒரு பொண்ணை தானே பார்க்குறோம், நாமத்தை அண்ணான்னு அவன் அண்ணான்னு எல்லாம் யோசிக்க கூடாது. ஆவிக்குரியவர்கள் சில காரியத்தில் நமக்கு வரையறை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு உட்பட்டு தான் வாழணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வரையறையின்படி வாழ்ந்த 2 குடும்பங்கள், நான் பைபிளில் எனக்கு 2 குடும்பங்கள் அதிகமாக பிடிக்கும். ஒன்று ஈசாக்கு ரெபேக்காள், 2வது ஆர்கில்லா பிரிஸ்கில்லா. எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த 2 குடும்பங்களை நான் சொல்லாமல் விடுகிறதே இல்லை. ஆர்கில்லா பிரிஸ்கில்லா கர்த்தருடைய ஊழியத்திற்காக பெரிய பவுலை, ஒரு பெரிய தூண், அதை உருவாக்கின குடும்பம் ஆர்கில்லா பிரிஸ்கில்லா. அவன் நல்லா உற்சாகமா பேசுறத பார்த்த உடனே யோசித்து பாருங்க, ஒரு தம்பதியினர் ஒரு வாலிப பையனை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணி தங்க வச்சு அவன்கிட்ட டீச் பண்ணி அவனை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆகவே இந்த குடும்பம் புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம், பழைய ஏற்பாட்டில் ஈசாக்கு ரெபேக்காள் குடும்பம் நல்ல உதாரணம். ஈசாக்கை ஆண்டவர் கொண்டு வரும்போது, ரெபேக்காளை ஆண்டவர் கொண்டு வரும்போது ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் தியானம் பண்ணி கொண்டிருந்த ஈசாக்கு அவள் வந்த உடனே அவளை மனைவியாக்கினான். நான் கேட்கிறேன், ஈசாக்கு பொண்ணு பார்க்க போனானா? சத்தமா சொல்லுங்க, பைபிள் உங்க கையில் இருக்குல்ல. ஈசாக்கு பொண்ணு பார்க்க போனானா? 10 போட்டோ பார்த்தானா? ஒண்ணும் இல்லை. சோமண்ணா ஆண்டவரே கொண்டு வருவார், ஆண்டவரே கொண்டு வருவார். வாலிப பிள்ளைகளுக்கு உற்சாகத்துக்காக சொல்றேன், நல்லா ஜெபிக்கணும். தேடுகிறத விட்டுட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே கொண்டு வருவார். ரெபேக்காள எனக்கு என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்ப்பான்னு ஆபிரகாம் எலியேசர்ட்ட சொல்றார். எலியேசர் புறப்பட்டு போறார். போனா இது என் எஜமானுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இருந்தாலும் ஒரு நான் ஒன்ன செல்போனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேம்மா, நான் ஈசா கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். நோ டிஸ்கஷன். தேவ சித்தத்தின் காரியத்தை அப்படியே கீழ்ப்படிந்தான் ஈசாக்கு. எங்க அப்பா ஜோம் பண்ணி அனுப்பியிருக்கார் வீட்டு வேலைக்காரன் எலியேசரை. எங்க வீட்டில் கணக்கு பிள்ளை அவர் தான். கணக்கு பிள்ளைய ஜோம் பண்ணி அனுப்பியிருக்கார். எலியேசரும் சாதாரண ஆள் கிடையாது, அவர் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷன். அதனால எனக்கு பொண்ணு பார்க்கிற கடமையை எங்க அப்பா எலியேசர் ஒப்படைச்சிருக்கிறார்னா, எலியேசர் நடத்தப்படுகிறவர், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர், அவர் தப்பு செய்ய மாட்டார். அதனால தெளிவா கர்த்தர் அவர் நடத்துவார்னு ஒரு வீட்டு வேலைக்காரன், பிரதான வேலைக்காரன் கொண்டு வந்த பொண்ணை ஓகே என்று அங்கீகரித்த மகிமை ஈசாக்குக்கு உண்டு. இன்னைக்கு இருக்கிற ஈசாக்குனா 10 வீட்டில் முறுக்கு சாப்பிட்டு என்னையா 10 போட்டோ பார்த்து, அதுக்கு முன்னாடியே என்ன தேடுதலுங்கிறீங்க. கடை கடையா, ரோடு ரோடா, வீதி வீதியா, காலேஜ் காலேஜா, பஸ்ஸு பஸ்ஸா, பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டா, என்ன எங்கெல்லாம் போய் தேடி பொண்ணை கொண்டு வந்தா கடைசியில் சொல்றான் இதோ செட் ஆகாதுங்கிறான். ஆனா அந்த ஈசாக்கு தியானம் பண்ணி, எனக்கு அடுத்து ஈசாக்கு ஒரு பிடித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் மனைவியாக்கி நேசித்தான். எல்லாரும் சொல்லுங்க. அப்படி பைபிள் இருக்கா? இருக்கா? வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 24:67 வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு, இதுக்கு மேல வரதட்சணை இருக்கு, அதெல்லாம் இப்ப வாசிக்க வேண்டாம், நேரம் போயிடும். அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். எல்லாரும் சொல்லுங்க, மனைவியாக்கி நேசித்தான். சத்தமா சொல்லுங்க. பைபிள் பிரின்சிபல் என்ன? மனைவியாக்கி நேசித்து மனைவியாக்குறது கிடையாது.
அது பைபிள் பிரின்சிபிள் கிடையாது. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பெரியவங்க பயப்படாதுங்க, முடிந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. இனி நோ ஆர்கியூமெண்ட். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அவள் மனைவியாக்கி தான் என்ன செய்தான், நேசித்து மனைவி ஆக்கலை. அந்த பிரின்சிபிளே தப்பு. உங்களுக்கு புரியும்படியாக சொல்லவா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணி லவ் பண்ணா. ஆமென் பாஸ்டர். பைபிள் பிரின்சிபல் என்ன? கல்யாணம் பண்ணி லவ் பண்றது. உலக பிரின்சிபல் என்ன? லவ் பண்ணி கல்யாணம் பண்றது. அவள் நேசித்து மனைவியாக்கல, மனைவியாக்கி நேசித்தான். எல்லாருக்குள்ள தெளிவு இருக்கணும். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கூட காதல் திருமணங்களை, சபையில வாலிபர்கள் திருமணம் காதல் பண்றதை அங்கீகரிக்கிறாங்க. அவன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனா, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போனா அப்படின்னு பேசுறாங்க. தப்பு. தெளிவா சொல்லுகிறேன், மனைவியாக்கி நேசிப்பது தான் வேதாகம முறை. நேசித்து மனைவியாக்குவது பிப்ளிக்கல் மெத்தட் கிடையாது. அல்லேலூயா. சரி, அப்போ இப்படி ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணி அவளை கொண்டு வந்தார். ஆதாம் அதை அங்கீகரித்து தினந்தோறும் சாயங்கால வேளையில ஆண்டவர், ஆதாம், ஏவாள். நான் இப்படி ஒரு கற்பனை பண்றேனே, தேவன் நடுவில், ஆதாம் வலது கையில, ஏவாள் இடது கையில, அழகா ஒரு வாக்கிங் போறாங்க டெய்லி. இப்படி ஒரு மகிமையின் உறவின் ஸ்தானம், மகிமையின் ஸ்தானத்திலே ஆதாம் இருந்தான். ஆனா ஒரு நாள் வழக்கம் போல தேவன் வருகிறார். ஆதாமே கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்துடுவார். இந்த ஸ்பாட் தான் நானும் தேவனும் ஏவாளும் ஒன்னா நடந்து போகிற இடம், எங்க ஜேர்னி ஆரம்பிக்கிற இடம், நாங்கள் ஒன்றாக கரங்கோர்த்து நடக்கிற இடம், ஒரு மகிமையின் உறவின் இடம். அந்த இடத்துல வழக்கம் தோறும் தேவன் அவர்களை சந்திக்க வருவார். அன்றைக்கு சந்திக்க வரும்போது அங்க ஏவாள், ஆதாம் காணோம். உடனே ஆண்டவர் கூப்பிடுறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? அவன் ஒரு பதில் சொன்னான், நான் உமக்கு முன்னாடி வர்றதுக்கு யோக்கியம் இல்லை, நான் விலகி போயிட்டேன், நான் ஒளிஞ்சிருக்கிறேன். நான் அப்படி சொன்ன பிறகு அவன் ஆண்டவர் சந்தித்தார். அவன் நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்டார். அவன் நிர்வாணின்னு சொன்னான். ஏன்னா தேவ மகிமை அவனை மூடி இருந்தது. எப்போ அவன் பாவம் செய்தானோ மகிமை விட்டு விலகின உடனே அவன் நிர்வாணமாக்கப்பட்டான். அப்ப அவன் ஒரு இலைகள் எல்லாம் சேர்த்து தைத்து ஒரு ஆடையை உண்டு பண்ணான். அது வீக் ட்ரெஸ், அது காய்ந்து போகிற வஸ்திரம். ஆண்டவர், இந்த காய்ந்து போகிற வஸ்திரம் உனக்கு வேண்டாம்ப்பா, நான் உனக்கு நல்ல வஸ்திரம் கொடுக்கிறேன்னு ஒரு நிர்வாணத்தை மூடுறேன், உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறேன், நிர்வாணம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி தோல் உடைகளை உண்டாக்கி கர்த்தர் கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் வைத்த ஸ்தானத்தில் ஆதாம் இல்லை என்பது ஒரு பெரிய வேதனை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உங்களோடு பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Where you are? நீங்க எங்க இருக்கிறீங்க பிரதர்? நீங்க எங்க இருக்கிறீங்க சிஸ்டர்? ஆவிக்குரிய ஓட்டத்துல, ஆவிக்குரிய பிரயாணத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நேற்றைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்தவர்களோடு நான் கொஞ்சம் இந்த காரியத்தினுடைய ஒரு பகுதியை சொன்னேன். இன்னைக்கு நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி, அல்லேலூயா, நாம் எங்க இருக்கணும்னு கர்த்தருடைய விருப்பம் என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி, ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல வைத்தால் எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்போம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே சொல்லுகிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மிக நேர்த்தியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த வசனம் நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். என் காரில் நான் எழுதி போட்டிருக்கிற ஒரு வசனம். ஏன் எழுதி போட்டிருக்கிறேங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்வேன். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜனங்கள் ரொம்ப வித்தியாசமான சிந்தனையினோடு ஊழியம் கர்த்தருக்கு என்கிறதெல்லாம் ரொம்ப லீஸ்டாக கொடுப்பாங்க. அதாவது உதவா பிள்ளை, சோமில்லாத பிள்ளை, ஒன்றுக்கும் இப்போ ஜீவனே காப்பாற்ற, நீங்கள் அப்படி நான் உங்களை குறையா சொல்ல நினைக்காதுங்க. ஆபத்தில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது நல்லது. ஒன்றுக்கும் உதவாத சூழ்நிலை வரும்போது, ஐயோ ஆண்டவரே
இந்த பிள்ளைக்கு மட்டும் உயர கொடுத்தீர்னா, ஆண்டவரே நான் அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்துருவேன்னு நம்ம ஜபிக்கிறான், தப்பு கிடையாது. ஆனா பெஸ்டா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நமக்கு வைத்துக் கொள்வோம், ஊழியத்துக்கு இல்லை. எனக்கு படிக்காத பிள்ளைகள் ஊழியத்துக்கு, அப்படி ஒரு மாதிரி கர்த்தருக்கு கொடுக்கிறத பார்த்து எனக்கு ஒரு கோபம். அதுபோல ஊழியக்காரங்களா இருந்தா, ஒரு பிள்ளை கல்யாணம் பண்றதுக்கு இருந்தா படிச்ச பிள்ளைய ஊழியக்காரன், ஏன் ஊழியத்துக்கு தானே அவ ஏன் படிச்ச பிள்ளைய கொடுக்கணும் அப்படின்னு பேசுற ஒரு வழக்கம் எல்லாம் அங்க உண்டதுனால எனக்கு ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா, ஒரு ஊழியக்காரனா அற்பமா நினைக்க கூடாது அப்படிங்கிறதுனால கர்த்தர் கனம் பண்ணுவார், கனம் பண்ணும்படி வாழணுங்கிற ஒரு ஆசையிலேயே நான் என் வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இன்னும் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆனா இந்த வசனம் பிதாவானவர் கனம் பண்ணுவார் தான். ஆனா அந்த வசனத்துல ஒரு காரியம் இருக்கிறது, நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். நான் ஊழியக்காரன்ங்கிற இடத்துல ஊழியக்காரன் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றேன். ஆண்டவர் எங்க இருப்பாரோ அங்கே கர்த்தருடைய பிள்ளை இருக்கும். அல்லேலூயா. தம்பிமாருக்கு சொல்றேன், ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க இருக்கணும். ஆதாம் தேவன் இருக்கிற இடத்துல ஆதாம் இல்ல. ஆண்டவர் ஆகவே தான் ஆதாமை கூப்பிட்டார், எங்கே இருக்கிறாய்? தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கே இருப்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அந்த அனுபவத்தில் உள்ளவனை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீங்க ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க ஆண்டவர் வரணும்னு விரும்புறதை விட, ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க நீங்க போகணுங்கிறது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். ஆண்டவர் தேடி வருகிற தெய்வம். சில நேரங்களில் ஜனங்களை தேடி வந்தார், ஆகாரை தேடி வந்தார், பல சூழ்நிலைகளில் தேவ பிள்ளைகளை தேடி வந்தார். கிதியோனை ஆண்டவர் தேடி வந்தார். ஆண்டவர் தேடி வந்த தருணங்கள் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இருக்கிற இடத்திற்கு போகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் யெப்தா போய் தன் காரியங்களை எல்லாம் சொன்னான். அன்னாள் பிள்ளை வாக்கியமற்றவள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன் மனம் திறந்து பேசினாள். ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போறது பெரிய ஆசீர்வாதம் பிரதர் சிஸ்டர். அதனால ஆண்டவர் இருக்கிற இடத்திற்கு புறப்பட்டு போகிற ஒரு மகிமையான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தருடைய விருப்பம். நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என் பிள்ளை இருக்கணும், அது ஆண்டவருடைய ஆசை. ஆகவேதான் ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்னு கர்த்தர் கேட்டார். ஆதாமுடைய பதில் நெகட்டிவ் ஆன்சர். அல்லேலூயா. நான் ஒரு தகப்பனுடைய வீடை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மை படைத்த ஆண்டவர் நம்முடைய தகப்பன். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு, பின்னணி உங்களுக்கு தெரியும், ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள், மூத்த பையன் இளைய மகன். இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு, தூர தேசம் போனான். தூர தேசம் போனான். என்ன கவனிங்க, அவன் தகப்பன் வீட்டில் இருக்கணும், அப்பாவோட இருக்கணும். ஆனா அவன் அப்பாவோட இல்ல, தூரமா போயிட்டான். தூர தேசம், தூர தேசம். நான் தூரம் போறதுன்னா ஒரே நாள்ல போறது இல்லை. என்ன கவனிங்க, தூரம் போறதுன்னா ஒரே நாள்ல போறது இல்லை. தம்பி சாமுவேல் அப்பா சீக்கிரம் ஓடியா. இவன் தூரம் போறான்னு வைங்களேன், சீக்கிரம் வா. இவன் தூரம் போறான். தூரம் போகிறது என்பது இங்க இருக்கிற வாயா, இங்க இருக்கிறவன் டக்குன்னு அங்க போயிட மாட்டான். முதல் நாள் என்னை விட்டு கொஞ்சம் போனான், தகப்பன் வீட்டை விட்டு கொஞ்சம் போனான், அடுத்த நாள் கொஞ்சம் போனான், பிறகு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் 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 போயிட்டே இருக்கு. ஒரு காலகட்டம் வரும்போது தூரமா போயிட்டான். ஆண்டவரை விட்டு தூரமாய் போவது இறையா. ஆண்டவரை விட்டு தூரமா போனான். தூரம் 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 போனான். இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? வேர் யூ ஆர். ஆண்டவரோட இருக்கிறீங்களா? தூரமா போயிட்டீங்களா? தகப்பன் வீட்டை விட்டு தூரமாய் போனான், வெகு தூரம் போனான். பாருங்களேன், கிட்ட தகப்பன் வீட்டில இருந்து கொஞ்சம் தூரம் போகும்போது ஐயோ அப்பா பார்க்கிறாரே, கொஞ்சம் தூரம் போகும்போது ஐயோ ஜெபிக்கலையே, மனவருத்தப்படுவாரே இயேசு. கொஞ்சம் விலகிட்டா, நான் ரொம்ப தூரம் இருக்கிறேனாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லட்டா, ஜெபிக்காதது மனசை உறுத்தலை, வேதம் வாசிக்காது மனசை உறுத்தலை, என்னுடைய நிலைமைகளை இப்போ ஒரு உறுத்தலும் இல்லை, நான் செய்கிறதெல்லாம் சரியாக தான் தோணுது, சில காரியத்தை நியாயப்படுத்துகிறேன். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா
நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், நீங்க ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறீங்க. கொஞ்சம் தூரமா போயிருந்தா மனசாட்சி சும்மா இருக்க விடாது, ஒரு மாதிரி பண்ணும். ஐயோ ஐயோ ஐயோ. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா மனசாட்சி விலகி போக 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 மனசாட்சி செத்துக்கிட்டே இருக்கும். பிறகு என்ன ஜெபிக்கல, பைபிள் சபைக்கு பைபிள் கொண்டு வரல, அவ்வளோதானே. யார் யோக்கியமா இருக்கா? எல்லாரும் யோக்கியமா இருக்காங்களா என்ன? இதெல்லாம் பேச வைக்குதுன்னா யூ ஆர் சோ ஃபார் அவே ஃப்ரம் ஜீசஸ். நீ ரொம்ப தூரமா போயிட்டுன்னு அர்த்தம். தன் நிலைமையை பற்றி உறுத்தலும் வருத்தலுமா ஆண்டவரோடு இருக்கும் போதே ஒரு மாதிரி இருந்தா, நான் உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன், நீங்க தூரமா தான் போயிருக்கிறீங்க, நான் ரொம்ப தூரம் போகல. தன் நிலைமையிலேயே ஒரு மன சங்கடமாவே, ஐயோ நான் இப்படி இருக்கிறது சரியில்லை, ஆனா நான் இப்படிதான் இருக்கிறேன், என் நிலைமை தப்பு என்கிற ஒரு மன அழுத்தம் உறுத்தல் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தா நீங்க ரொம்ப தூரமா போகல அர்த்தம். ஆனா அந்த மன உறுத்தல் அழுத்தம் இப்ப இல்ல. ஒரு காலம் இருந்துச்சு, சபைக்கு ஒரு வாரம் வரலன்னா ஐயோ போகலையே, ஐயோ 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 ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருந்துச்சு. வேதம் வாசிக்கலன்னா துடிப்பு இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சி இப்ப இல்லாமலேயே போயிடுச்சு. நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், யூ ஆர் சோ ஃபார் அவே, ரொம்ப ரொம்ப தூரமா கர்த்தரை விட்டு போயிட்டீங்க. ஆனா தகப்பனுடைய கிருபைன்னு ஒன்று இருக்கு. அந்த கிருபை நம்மை திரும்பவும் கொண்டு வர வல்லமை உள்ளதா இருக்கிறது. எவ்வளவு தூரம், தேங்க்யூப்பா, எவ்வளவு தூரம் போனாலும், எவ்வளவு தூரம் போனான்ங்கிறத சொல்லட்டா, அவன் போன தூரம் வெகு தூரமாய் போனான். வெகு தூரம் போக போக இங்க பாருங்களேன், இந்த பாதை ரொம்ப வித்தியாசமான ஒரு பாதை. போக போக ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படிதானா? அப்பா வீட்டை விட்டு வெளியே போயாச்சு, ஹாஸ்டல் லைஃப் தங்கியாச்சு, என்ன என்ஜாய்மெண்டா இருக்குப்பா. ச்சே, அங்க போன காலையில் அப்பா எழும்பும்பாரு, பைபிளை படிப்பாங்க, ஜோம் பண்ணுங்கன்னு ஃபேமிலியில சொல்லுவாங்க. இப்போ ஹாஸ்டல் லைஃப் நோபடி. நம்மளா எழும்புனாதான், நம்மளா படிச்சாதான், நம்மளா குளிச்சாதான், நம்மளா ஏதாவது செஞ்சாதான், யாரும் கேட்க இல்லை. சோ என்ஜாய்மெண்ட். சில பிள்ளைகள் தகப்பன் தாயை விட்டு வழி விலகி போகும்போது தாய் தகப்பன் ஒரு முடிவெடுக்கிறாங்க, இனிமேல் கண்டிக்க முடியாது பாஸ்டர். உடனே அவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னை யார் கேட்க இருக்கிறா? என்ன என்ஜாய்மெண்ட் லைஃப், காலேஜ் போனா என்ன என்ஜாய்மெண்ட். இதுதான் இந்த பாதையினுடைய ஆரம்பம். அப்படிதான் இருந்துச்சு. இளையகுமாரனுக்கு அப்படிதான் இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணான். அதற்குடைய இன்னொரு பேர் சொன்னா சிற்றின்பம். என்ன இன்பம்? சிற்றின்பம். ஆனா தூரம், ரொம்ப தூரம் 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 வெகு தூரம் போன பின்பு அங்க நடக்கிற வேதனை என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? சில நாளைக்கு பின்பு அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, அந்த துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுவது என்பது அவனுடைய சந்தோஷமான வாழ்க்கை, உலக பிரகாரமான சந்தோஷமான வாழ்க்கை. ஆனா அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாம் லாஸ். வாலிபனே, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற துன்மார்க்கம், என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா போக 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 அது பார்க்க சந்தோஷமா இருக்கும், கேட்க மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு காலகட்டம் தாண்டும் போது அது கசக்கும். சாராயத்தை பற்றி பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அதனுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு யாருக்கு துக்கம். வாசிங்க நீதிமொழிகள் 23:29 வாசிப்போமா? ஐயோ ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். வாசிங்க. மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும், மதுபானம் ரத்த வருணமாய் இருந்து. இங்க பாருங்களேன், மதுபானத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லணும்? ஐயோ அது மோசமானது. இல்ல இல்ல, அது பார்க்கறது எப்படி இருக்குமா? ரத்த கலர்ல இருக்குமா? ஓ, ரத்த கலர்ல இருக்கும். பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது, பைபிள்ல உள்ளத சொல்றேன். பாத்திரத்தில் எப்படி தோன்றுமா? பளபளப்பா தோன்றுமா? எனக்கு தெரியாது, பைபிள் உள்ளத சொல்றேன். பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராதே. எப்பா பார்க்காதப்பா. அதை பார்க்கும்போது அது விரும்பத்தகாதா இருந்தாதான். சில ஆட்கள் சொல்றாங்க, என்ன நாத்தங்கிறாங்க. ஆமா,
ஆனா நாத்தம் கூட அவங்க கண்ணுக்கு பளபளப்பா தெரியுது. அது அது ரொம்ப அழகா பளபளப்பா இரத்த கலர்ல தெரியுது. அது உள்ள இறங்கும் போதும் மெதுவா இறங்குது, மெதுவா தான் இறங்குது. வித்தியாசமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அது மெதுவா இறங்கும். முடிவிலே அது கொஞ்ச நேரம் தாண்டி பாம்பாட்டும் ஆட்டம் போடும், கடிக்கும், உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். கொல்லுவது கடைசி, சந்தோஷம் முன்னாடி. வேதனையின் பாதையில பிரதர், வேதனையின் பாதையில சிஸ்டர், ஆரம்பம் சந்தோஷமா தான் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், தகப்பனை விட்டு தூரம் போகிற பாதை முதல்ல கசக்காது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா போக 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 ஒரு டைம் லிமிட் வரும்போது அது கசக்கும், அது வெறுப்பா இருக்கும், அது பயங்கரமா இருக்கும். கடைசியில எல்லா ஆஸ்தியும் போயிடும். He lost everything, he lost everything, எல்லாம் போச்சு. 14 வசனம் வாசிங்க, 14, 15, 14 லூக்கா வாசிங்க. எல்லாவற்றையும் செலவழித்த பின், அந்த வார்த்தை பரிதாபமா இருக்கு. எல்லாவற்றையும் செலவழித்த, கொண்டு வந்த பணம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல சிஸ்டர். ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய மகன், இளைய மகன், ஆஸ்தியில பாதியை கொண்டு வந்தான். எல்லாம் செலவழிந்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது தேசத்திலும் பஞ்சம், அவனுக்கும் பஞ்சம், போன இடத்திலையும் பஞ்சம். தேவசித்தம் இல்லாம போறவன் அப்படித்தானே இருப்பான். அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த நாடும் விளங்காது, வீடும் விளங்காது, அவனும் விளங்க மாட்டான். அல்லேலூயா. யோனா தேவசித்தம் இல்லாம ஓடுனா. யோனாவுக்கு மட்டும் கலக்கம் இல்ல, மொத்த கடல்லையே கலக்கம், கப்பலுக்கே கலக்கம், மொத்தமே கலங்குது. பிரதர் சிஸ்டர், நீ செய்கிற ஒரு தவறு, நீ செய்கிற ஒரு பாவம், உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு வேதனையான காரியம், உனக்கும் கேடு, உன் முழு குடும்பத்துக்குமே கேடுதான். நீங்க உடனே கொஸ்டின் கேட்க கூடாது. ஆண்டவர் அவர் மட்டும் தான் தப்பு செய்தார் பாஸ்டர், அவர் தான் தண்டிக்கணும், அப்படி இல்லை. சில காரியத்தை தேவன் கையாளுகிற விதமே வித்தியாசமா இருக்கும். சில காரியங்களை கர்த்தர் கை கொள்ளுகிற விதமே ஆச்சரியமா இருக்கும். அவன் தான் தவறு செய்கிறான், ஆனா அவனையும் கர்த்தர் தண்டிக்கிறார். தேசமே பஞ்சம். ஏன் பஞ்சம்னா, அப்பா உன்ன பஞ்சத்துல மாற்றுறதுக்கு உனக்கு உதவி வருகிற எல்லா இடத்தையும் அடைப்பேன் என்பது கர்த்தருடைய திட்டம். நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? அவனை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த ஊர்ல மொத்த பேரையும் ஆண்டவர் கஷ்டப்படுத்துறேன். எவனாவது நல்லா இருந்தா இவனுக்கு சோறு கொடுத்துருவான்ல. தம்பி, நான் ஒரு ஆபத்தான காரியம் சொல்லட்டா, ஒன்ன சீர்திருத்துறதுக்கு உன் தகப்பனை கத்த கை வைக்க முடியும். பாப்பா, நான் உனக்கு ஒரு வேதனையான காரியம் சொல்லட்டா, ஒன்ன மனம் திரும்ப பண்றதுக்கு உங்க அம்மா கழுத்தை ஆண்டவர் பிடிக்க முடியும். அவங்க ஒண்ணுமே செய்யல, ஆனா ஒன்னு மனம் திரும்ப பண்ண ஒன்ன ஆண்டவர் யோனாவுக்கு விரோதமாக செயல்படல, ஆனா யோனா நிமித்தம் எல்லாமே கலங்கினது. வேதத்தின் அணுகுமுறையை உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு ஆண்டவர் தொடணும், அதான் தேவ நோக்கம். இளைய குமாரன் சாப்பாட்டு கஷ்டப்படணும், தேசமே பஞ்சமா போயிடுச்சு, எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கலையே. அந்த நேரத்தில் அவனுடைய தூரம் தூரம் போனதனுடைய உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? ஒரு பன்றியினுடைய கூடாரம் தான் அவன் எல்லையா இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தகப்பன் வீட்டை விட்டு தூரம் போகாதுங்க, தேவனை விட்டு தூரம் போகாதுங்க, சமூகம் விட்டு தூரம் போகாதுங்க. தூரம் 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 அதனுடைய எல்லை. முதல்ல எல்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட். ஏன்னா கொஞ்சம் தூரம் வந்த உடனே மாப்பிள்ள, நண்பர்கள், சொந்தம், பந்தம் எல்லாம் வந்து கோடிக்கணக்கான பணம் அல்லவா, ஒரே கொண்டாட்டம், டெய்லி பார்ட்டி, டெய்லி சந்தோஷம். ஆனா ஒரு காலகட்டம் வர வர அவனுடைய எல்லாம் போக போக, சுகம் போக போக, பணம் போக போக, அவன் நடுத்தரவில் வரும்போது ஒரு ஆள் அவனோட இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க, தன்னந்தனியனாய் விடப்பட்டான். இப்ப அவனுக்கு இப்படி பார்க்கறான், ரொம்ப தூரம் வந்துட்டோமே, அங்க போனா கொஞ்சம் தூரத்துல ஒரு அடைக்கலாம், அது பன்றியின் கூடாரம். பன்றியின் கூடாரம். தம்பி, பிரதர், நீங்க போற தவறான பாதை, தேவனை விட்டு பிரிந்து போகிற பாதை, சபையை விட்டு தூரம் போகிற பாதை, இந்த ஆசீர்வாத பாதை இல்லையா, அதனுடைய முடிவில் ஒரு பன்றி கூடாரம் இருக்கும். தேவ சித்தம் விட்டு பிரிந்து போகிற தேவ பிள்ளையே,
ஆண்டவருடைய சித்தம் விட்டு நீ வேறு ஒரு பாதையில் செல்வதற்கு தீர்மானிப்பாயானால் ஆரம்பம் சந்தோஷமா இருக்கும், முடிவில் ஒரு பன்றியின் கூடாரம் இருக்கும். அந்த பன்றியின் கூடாரத்தில் வரும்போது அவனுக்கு, நான் தான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன் ஏற்கனவே, அவன் ஒரு மனுஷனா இருந்தான், மேய்ப்பனா இருந்தான், மனுஷனா இருந்தான். ஆனா கொஞ்ச காலம் ஆகும்போது, வாயப்பா இவா, கொஞ்ச காலம் ஆன உடனே கிடைக்கிற சம்பளம் பத்தலை, எனக்கு அவன் நீங்க மனுஷனா இருக்கிறான், இது மனுஷன் சரியா, நின்று பண்டியை மேய்க்கிறான், அப்படி மேய்க்கிறான். கொஞ்ச காலம் ஆன உடனே அவனுக்கு பசி ஓவர். நான் அந்த பசிங்கிறதையே தூரம் 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 தூரம். மனுஷனா இருந்தவன் பன்றியின் தவிட்டை சாப்பிட ஆசையா இருந்தான். எப்படின்னா ஓனருக்கு தெரியாம, நான் கேட்கிறேன், ஓனருக்கு தெரியாம பன்றியின் தவிட்டவன் சாப்பிட என்ன செய்யணும்? எப்படியா அது என்ன செய்யணும்? உட்கார், பன்றியோட பன்றியா மாறணும். எல்லாரும் கவனிங்க, மனுஷனாக இருந்தவன் பன்றியாய் மாறினான். என்ன எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இதுதான் தகப்பன் வீட்டை விட்டு வந்த தூரத்தின் எல்லை. தகப்பன் வீட்டை விட்டு வந்தது, இயேசுவை விட்டு, சபையை விட்டு, வேதம் விட்டு, ஜெபம் விட்டு நீ விலகி போனா உன்னுடைய எல்லை எங்க இருக்கும் தெரியுமா? பன்றியோடு பன்றியாய் மாறுகிற ஒரு பரிதாபம். ஆரம்பம் நல்லா இருக்கும், ஏன்னா உன்கிட்ட தான் பணம் இருக்க, உன்கிட்ட தான் அப்பாவுடைய தேங்க்யூ, உன்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருக்க, எல்லாம் இருக்க, கை நிறைய பாக்கெட் நிறைய பணம் இருக்க, டேய் வாடா, உனக்கு பலன் இருக்கு, உடம்புல சுகம் இருக்கு, எல்லாரும் என்ஜாய்மெண்டா இருப்பாங்க. கொஞ்சம் போக போக ஒன்னொன்னா கலந்துக்கிடும். கடைசி ஸ்டேஜில் நீ மனுஷனா இருக்க மாட்டா, நீ பன்றியோட பன்றியா மாறி போவாய். ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் கிருபை அவனை சந்தித்தது, அவனுக்கு புத்தி தெளிந்தது. அந்த புத்தி தெளிந்ததுங்கிறத எப்படி தெரிஞ்சிச்சு? நான் வறுமையின் உச்சக்கட்டம் தெரிஞ்சு பாஸ்டர், நான் அப்படி சொல்ல மாட்டேன். வறுமையின் உச்சக்கட்டத்தில் விரக்தி அடைந்தவனாய், ஏண்டா வாழணும், செத்து தொலைவோன்னு, செத்து சாக முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா அந்த நேரத்தில் தேவ கிருபை அவனை சந்தித்தது. திரும்ப வரவேன்னு ஒரு தீர்மானம் பண்ணினான், நல்ல தீர்மானம். திரும்ப வந்தான், தகப்பன் வீட்டுக்கே வந்தான். எந்த பாதையில் தூரம் போனானோ அதே பாதையில் திரும்ப வந்தான். தேவ பிள்ளைகளே, எந்த பாதையில் கர்த்தரை விட்டு தூரம் போனீர்களோ அதே பாதையில் திரும்ப வாருங்கள். ஆதாமே எங்க இருக்கிறாய் என்று அழைத்த தெய்வம் அந்த இடத்தில் நின்று கொண்டு உங்கள் பெயரை சொல்லி, மகனே மகளே எங்க இருக்கிறாய் என்று ஆண்டவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். நீ போன பாதை உனக்கு சந்தோஷமான பாதை போல் இருந்தது, முடிவில் அது வேதனையாய் முடிந்தது. கர்த்தர் திரும்ப அழைக்கும் போது அந்த பாதையில வர 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 பாவ உணர்வு வர, எனக்கு அவன் திரும்பி வந்ததை யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வர வர அப்பாவை எப்படி பார்ப்பேன், போகும்போது அவன் சிந்தனையெல்லாம் வேற நினைவு. இப்ப திரும்ப வர வர அப்பா முகத்தில் எப்படி முழிப்பேன், அப்பாவை எப்படி பார்ப்பேன், அப்பாட்ட என்ன சொல்லுவேன், என்ன பேசி அறிக்கை பண்ணுவேன், இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா, கட்டி பிடிக்கலாமா, காலில் விழலாமா, என்ன செய்யலாம், இதே நினைவு தான் தகப்பன் வீடு வரைக்கும். எப்போது நீ திரும்புகிறாயோ அப்பொழுதே உனக்குள்ள ஒரு மனம் திரும்புகிற எண்ணம், குட்ட உணர்ச்சாட்சியின் எண்ணம் உனக்குள்ள ஆரம்பித்து விடும். தேவனுடைய வீட்டை நோக்கி, தகப்பன் வீட்டை நோக்கி திரும்பி வருகிற ஒரு மகிமையை கர்த்தரின் வாழ்க்கையில் ஆரம்பித்து விடுவார். திரும்பி வந்து கொண்டே இருந்தான், தகப்பன் வீட்டுக்கே வந்துட்டான். தகப்பன் வீட்டுக்கு வரும்போது அங்கே தகப்பனுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அவர் இவனை பார்த்தவுடன் முதல்ல என்ன செய்கிறார்னா, கண்டு கண்டு, இந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கு. தூரத்திலே கண்டு மனது உருகிய, மனது உருகினார்னா தான் புள்ள போன பிள்ளையினுடைய கோலம் வேற, இப்ப வந்திருக்கிற கோலம் வேற, உள்ளமே உடைஞ்சி போச்சு. ஐயோ, எப்படி என் பிள்ளைய அனுப்பி வச்சேன், எப்படி என் பிள்ளைய செல்வ செழிப்பா அனுப்பி வச்சேன், இப்ப வந்திருக்கிற கோலத்தை பார்த்தா தகப்பன் மனது உருகுகிறார். அல்லேலூயா. தகப்பன் மனசு உருகி அவனை ஓடி கட்டி பிடிக்கிறார். ஓடி வர்றார், வார்த்தைகள் ஓடி வர்றார், கட்டி பிடித்து முத்தம் பண்ணுகிறார். அவன் சொன்னதெல்லாம் அவங்க அப்பா ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அவன் என்ன சொன்னான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய புத்திரன் படுவதற்கு எனக்கு தகுதியே இல்லை. ஒன்று செய்யும், உம்முடைய வேலைக்காரர் ஒருவன் என்ன செய்யும், வைத்துக்கொள்ளும். இந்த டயலாக் எல்லாம் பேசலாம் இல்லையா? தகப்பன் ரியாக்ஷனே கொடுக்கல. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எங்க பாருங்க.
அடாடாடா, எங்க அப்பா என்னை ஏத்துக்கிட்டாரு போல இருக்கு, எதுக்கு நான் தேவையில்லாமல் இவ்வளவும் பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ணேன், என்ன பார்த்தாலே எங்க அப்பா கட்டி பிடிச்சிருவாரு போல இருக்கு. கட்டி பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் ஓடி வருவதும் தகப்பனுடைய அன்பு. நீ சொல்ல வேண்டியதை உன் தரப்பில் சொல்லணும். வேதம் ஏன் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற? இன்றைக்கு ஒரு மனம் திரும்புகிற வார்த்தை, அறிக்கை பண்ணுதல், பாவ உணர்வடைதல் நடக்குமானா உன்னை கட்டி பிடிக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆண்டவரை, நான் பாவிப்பா, நான் இப்படியெல்லாம் தூரம் போயிட்டேன்ப்பா, இப்படியெல்லாம் உம்மை விட்டு போயிட்டேன்ப்பா, இனி அப்படி போக மாட்டேன்ப்பா, இனி உம்முடைய பாதையில் நடப்பேன்ப்பா, இந்த வார்த்தைகள் பேச மாட்டேன்ப்பா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்ய மாட்டேன்ப்பா என்கிற ஒரு பாவ உணர்வு எப்பொழுது திரும்பினானோ, தகப்பன் வீட்டை பார்த்து எபவுட்டானானோ, அப்பொழுது அவனுக்குள் இருந்து வந்த பல காரியங்களை மொத்தமா அப்பாட்ட சொன்னானே. இன்றைக்கு அந்த பகல் வேலை உன் மனதில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் தகப்பனிடத்தில் மனம் திறந்து உடைத்து சொல்லுகிற வேலையா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தகப்பன் வீட்டுக்குள்ளே வந்தான். தகப்பன் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுத்தான். நேரம் இல்லை, வார்த்தைகளாகவே சொல்லிவிடுகிறேன். கைக்கு மோதிரம் போட்டான், காலுக்கு பாதரட்சை போட்டான். வஸ்திரம் என்பது நிர்வாணத்தை மூடுகிற ரட்சிப்பின் வஸ்திரம். மோதிரம் என்பது இழந்த அதிகாரத்தை திரும்ப கொடுக்கிற மகிமையின் ஆசீர்வாதம். பாதரட்சை என்பது சகல காரியங்களையும் அவன் பொறுப்படுத்த அனுபவிக்க ஒரு ஆயத்தம் என்கிற பாதரட்சை. மூன்றையும் கொடுத்தான். அவனை அவன் ஸ்தானத்தில் வைத்தான். அல்லேலூயா. இப்போ போன பையன் எங்கே வந்துட்டாரு? சத்தமாக சொல்லுங்க, எங்கே வந்துட்டார்? சத்தமாக சொல்லுங்களேன். தகப்பன் வீடு. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா வீடு. சொல்லுங்க, அப்பா வீடு. அல்லேலூயா. அப்பா வீடு. சத்தமாக சொல்லுங்க, அப்பா வீடு. அப்பா வீடு. அப்பா வீட்டில் என்ன இருக்கும்? அங்கே ஒரே சந்தோஷம் தான், விருந்து தான். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஓ, அப்பா வீட்டில் கைதட்டி பாடுவோமா? ஆடலும் பாடலும் இங்குதானே, ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. இத கவனிங்க. அநேகருக்கு இந்த சந்தோஷம் பரிசுத்த வாழ்க்கையின் மகிழ்ச்சி. தம்பி இல்லையா, பரிசுத்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியா தெரியல. ஆனா வெளியே கொக்கரிப்பும் கும்மாளமும் சந்தோஷமா தெரியுது. இல்லையா? பஸ்ஸில் பாருங்கள், இது எவ்வளோ மகிழ்ச்சியான சந்தோஷம். பஸ்ஸில் வாலிய பிள்ளைகள் ஒரு விதமாக ஓய் ஓய் ஓய்ங்கிறான், என்னமோ சொல்கிறான், என்ன பண்ணுறேன். ஆனால் சர்ச்சில் வந்தால் என்னங்க உட்கார வச்சு ஒரே மாதிரி பைபிளை பாரு, சீரியலை பார்க்காத, சினிமா பார்க்காத, சிகரெட்டை குடிக்காத, சாராயம் குடிக்காத, இன்னும் ஒரே அருமையாக இருந்தாலும் இருக்கிறான் அப்படிங்கிறான். அது டேஸ்ட்டை பொறுத்தது. எங்களுக்கு அப்பா வீட்டில் தான் சந்தோஷம். அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஓ, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே நான் மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். பாடுவோம். மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே, எல்லையில்லா பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் பாடுங்க. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் ஆவி என்னும் ஆடை தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. சொல்லுங்க, அப்பா வீட்டுல இதெல்லாம் உண்டு. அதிகாரம் என்னும் வசனம் என்னும் சத்து உணவை பாராவாரம் ஊட்டுகிறார். வசனம் என்னும் சத்து உணவை என் வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். அணிந்து கொண்டோம்
மிதியடியை அப்பாவின் சுவிசேஷம் அறிவித்திட. எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம் நடன. ஆமென், ஹல்லேலூயா. பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஹல்லேலூயா. அப்பா வீட்டுல எல்லாமே உண்டு. ஆமென். கண்டு கொண்டா என்னையா, காத்திருந்தா என்னை கண்டு கொண்டா. என் கண்ணீரெல்லாம், கண்ணீரோட தான் உள்ள வந்தேன். காத்திருந்தார், கண்டு கொண்டார் என் கண்ணீரெல்லாம். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க உண்டு? அப்பா வீட்டுல கண்ணீர் துடைப்பு, ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், சந்தோஷம், ஆவியில நிரம்புதல், வசனத்தில பலப்படுதல், இதெல்லாம் அப்பா வீடு. அல்லேலூயா. அந்த அப்பா வீட்டுல கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம ரொம்ப தூரமா போயிட்டோம். என்ன கவனிங்க, ஒரு ஜேர்னியை உங்களுக்கு சொல்றேன். நம்ம ரொம்ப தூரமா போய் கிருபையினால சந்திக்கப்பட்டு திரும்பி வந்து எது வரைக்கும் வந்துட்டோம்? இது ஒரு கேட்டகரி பீப்புள். நான் நேற்றைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல சொன்னதை இப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். கவனிங்க, இது வரைக்கும் வந்துட்டோம்னா தகப்பனுடைய வீடு வரைக்கும் வந்துட்டோம். உள்ள ஒரே சந்தோஷம்தான், பிரசங்கம்தான், சாப்பாடு தான், குறைகள் நிறைவாக்கப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, மகிழ்ச்சி. ஏன்னா இயேசு நிறைவா இருக்கிறார், எல்லாமே அற்புதமா நடக்கும். இந்த இடத்துல இந்த ஜேர்னி அதோட முடியலை. கொஞ்சம் பேர் அந்த கூட்டத்தில், அப்பா வீட்டில் உள்ள கூட்டத்தில் இருந்து இயேசுவோட இன்னும் நெருக்கமாக வர்றாங்க. அவங்க ஒரு 12 பேர். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர்? 12 பேர். அந்த நெருக்கத்தின் பாதைக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பிரதர், தம்பி, தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், ஆண்டவரை விட்டு தூரமாய் போன நீங்கள் வந்து சபையில் சேர்ந்துட்டோம்ப்பா, மகிழ்ச்சி. இனி அவ்வளவுதான், எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இயேசு பிள்ளையா வாழ்ந்து செத்துருவோம். நோ, இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தா உங்களுக்கு அடுத்த ஒரு போர்ஷன் இருக்கிறது. நீங்கள் சீஷராய் மாற்றப்படுவீர்கள். இந்த பாதையினுடைய ஜேர்னி, இந்த பாதையினுடைய தொடர்ச்சி. சீஷனா மாறுறவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 12 பேரை ஆண்டவர் கூடயே வச்சிருந்தார். கூடயே அவர் கூடயே இருந்தாங்க, அவர் கூடயே தூங்கினாங்க, அவர் கூடயே தேவனோட ரொம்ப நெருக்கம் உள்ளவன் சீஷன். நீங்க வந்து போற கூட்டமா இருக்கிறீங்களா? ஆண்டவரோட ஏதோ தூரமா போயிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். தூரமாய் போனவர்கள் திரும்பி வரணுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். தூரமாய் போட்டு ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்ப கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம், சபையில் ஐக்கியமா இருக்கிறோம். போதும், வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஐக்கியமானா நீங்க சீஷர் கூட்டமா மாறுவீங்க. இன்னும் சீஷர் கூட்டமா மாறன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, சீஷர் கூட்டத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமே தனி. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார். 5 அப்பம் 2 மீன். சத்தமா சொல்லுங்க, 5 அப்பம் 5 அப்பம். எத்தனை பேருக்கியா? இந்த ஆள் பார்த்தாலே பயமா இருக்கியா, ஏதோ கேட்டுருவோம் போல இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? 5 அப்பம் எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 5000 பேருக்கா? சரி, 5000 புருஷர்கள். அதுக்கு பிறகு 5000 நாம் ஒருவருக்கு கட்டாயமா ஒருத்தி அப்படின்னு ஒரு 5000. அப்ப என்னாச்சு? 10,000. 10,000த்துல நாம் இருவர் நமக்கு. நீங்க சொல்றது சரிதான், தப்பு இல்லை. ஏன்னா ஸ்கூல்ல கேட்குற ஃபீஸ்ல எதுக்கு இருவர்? ஒருவர் போதுங்கிறிய, ரைட். இல்லை, நாம இருவர் நமக்கு இருவர்ங்கிறது இந்த காலம். இந்த காலம் அப்படி இல்லை. நாம் இருவர் நமக்கு ஒருவர். இனி ஒரு காலம் வரும், நான் அடிக்கடி சொல்வேன், நாம் இருவர் நமக்கு எதற்கு ஒருவர். அப்படி வந்தாலும் வந்துடும். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் செலவு பண்ணவே பத்த மாட்டேங்குது. கவர்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் பத்தலை. அதனால எதற்கு ஒருவர்? ஃபீஸை கட்டவா, இடம் வாங்கவா, வீடு கட்டவா, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாலும் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ எங்கே பார்த்தாலும் என்ன சென்டர் ஓப்பன் ஆயிருக்கு? ஃபெர்டிலிட்டி சென்டர். எங்கே போனாலும் சாப்பிட்ற சாப்பாடு விஷம், மொத்தமும் விஷம். வருங்கால தலைமுறை இனி கருத்தரிப்பதே சந்தேகமாங்கிற அளவில் தான் அவங்கள இப்போமே ஓப்பன். ஒரு காலத்தில் அங்கங்கே டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. என்ன தரிசனத்தில் ஓப்பன் பண்ணுறானே தெரியல. மொத்த பேர் இப்போ சக்கரை வியாதிகாரங்களாக தான் இருக்காங்க. அப்போ இப்பவும் தூர பார்வையோடு என்ன செய்கிறோம்?
ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் ஓப்பன் பண்ணுறான், கருத்தரிப்பு மையங்கள் ஓப்பன் பண்ணுறான். என்ன நடக்கும்னு தெரியலை. ஆனால் இயேசு காலம் வந்து செழிப்பான காலம். ஆமென். எங்கள் தாத்தாவுக்கு கூட பிறந்தவங்களே 15 பேராம் அவங்க தலைமுறையில். இப்போ யோசித்து பாருங்க, இயேசு காலத்தில் ஒரு 5 பேர்னு வச்சா கூட எவ்வளோ ஆச்சு? ஒரு வீட்டுக்கு 5 பிள்ளைன்னு வச்சா கூட என்னாச்சு? 5000 பேருக்கு 25000 பிள்ளைகள் இல்லையா? கரெக்ட், சரிதானா? கணக்கு சரிதானா? இப்போ இவங்க புருஷன் மனைவி 10000, என்னாச்சு? 35000 பேருக்கு உட்கார்ந்து சாப்பாடு போடுறார். எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. திருப்தி அடைஞ்ச பிறகு சொல்றாரு, டே ஒரு 12 கூட எடுங்கடா. ஏன் 12 கூடனா? என்னை நம்பி வந்தீங்க பார்த்தீங்களா, உங்களை கைவிட எனக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. சீஷர்களாக மாறியவர்கள் ஸ்பெஷல் கவனிக்கப்படுவார்கள். நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை எது வேணா இருக்கலாம். நீ கர்த்தருடைய பாதையில் வெறும் வந்து போகிற விசுவாசியா அல்ல, ஒரு சீஷர் கூட்டமாக மாறினா உங்கள் மேலே கர்த்தருடைய கரிசனையே வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. நான் ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் தட்டு நிரம்ப வயறு நிரம்ப, நமக்கு கூட நிரம்ப. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாருக்கும் தட்டு நிரம்ப வயர் நிரம்ப, சீஷர்களுக்கு கூட நிரம்ப. அல்லேலூயா. ஆனால் உண்மையான சீஷனுடைய பக்குவத்தை பாருங்களேன். மறுநாள் பிரயாணப்பட்டு போகும்போது அதை ஒருத்தன் மறந்தா பரவாயில்ல. எங்க கவனிங்க, என்ன கவனிங்க, ஒருத்தன் மறந்தா பரவாயில்ல. மொத்த பேர் மறந்துட்டான். எதை மறந்தாங்க? கூடைய மறந்துட்டான். எனக்கு இந்த வசனத்தை புரியவே இல்லை. ஒருத்தர் மறந்தா சாத்தியம், மொத்த பேரும். அங்க புளிப்பில்லாத மாவை பற்றி ஆண்டவர் பேசும்போது இவங்க யோசிக்கிறாங்க, ஓஹோ நம்ம எல்லாரும் எதை மறந்துட்டு வந்துட்டோம், கூடைய மறந்தோங்கிறத நம்ம தலைவர் ஞாபகம் வச்சு பேசுறாரு போல இருக்கு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் மறந்திய அப்படி கேட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, டேய் கூட கூடையா தர்றவர் கூட வரும்போது கூட எதுக்குப்பா? அப்படி இயேசுவோட வந்தவங்க, உண்மையா இயேசுவை தேடுறவன் கூடைய கட்டி பிடிக்க மாட்டான், பணத்தை கட்டி பிடிக்க மாட்டான், நகையை கட்டி பிடிக்க மாட்டான், வீட்டை தங்கத்தை காரை கட்டி பிடிக்க மாட்டான். அவன் கர்த்தர் மட்டும்தான் கட்டி பிடிப்பான். எவன் எல்லாம் பணத்தை நகையை பொருளை இந்த உலகத்தில் செழிப்பு பிரசங்கி யாரும் கட்டி பிடிக்கிறானோ அவன் கூட இயேசு இல்லை. இயேசு இருந்தா அத்தனையும் தானா வரும், கேட்காமலே வரும், அவரே கொடுப்பார். அல்லேலூயா. அதனால 12 கூட விட்டுட்டாங்க. 12 கூட விட்டுட்டு இயேசு கூட வந்துட்டான். சீஷர் கூட்டம், கர்த்தரை நம்பி வாழுகிற கூட்டம், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற கூட்டம். நரிகளுக்கு குளியல் உண்டு, ஆனா இயேசு பின்னாடி வர்றவங்களுக்கு தலை சாக்கி இடம் இல்லை. எதை நம்பி வாழ்றோம் தெரியும்? இயேசுவை நம்பி வாழ்றோம். எப்படிப்பா? கர்த்தர் தான். ஆனா இந்த கூட்டத்திலையும் இன்னும் ஒரு ஜேர்னி இருக்கு. இது ஒரு பொதுவான சீஷர் கூட்டம். இதுல ஒரு 3 பேரை கர்த்தர் ஸ்பெஷலா கூப்பிட்டார். அவங்களோட தான் இருப்பார். அற்புதங்களை, சில அற்புதங்களை அவங்கள கொண்டு தான் செய்வார். எவீரு மகளை உயிரோட எழுப்புறதற்கு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடல. பிள்ளையின் தகப்பன் தாய் வாங்க, கூட என்னுடைய 3 சீஷர்கள் வாங்க. அவங்களை இன்னொரு சர்க்கிள் ஆண்டவர் இன்னும் நெருக்கமா ஒரு கூட்டத்தில் வைக்கிறார். தான் மர்வமாகிறது எல்லாருக்கும் காட்டல, அவங்களுக்கு தான் காட்டுறாரு. கெத்செமனேல போய் வருத்தப்படுகிறது எல்லாருக்கும் சொல்லல, அவங்கள்ட்ட தான் சொல்றாரு. ஒரு இன்னொரு சர்க்கிள், ஒரு ஆழ்ந்த ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த 3 பேர்ல நான் இந்த ஜேர்னி அப்படியே சொல்றேன். என்ன கவனிங்க, எங்க இருந்து ஆரம்பிச்சது? தகப்பன் வீட்டில் தூரமாய் போன பன்றி கூடாரத்தில் ஆரம்பிச்சு ஒரு மனுஷன் வந்து தகப்பன் வீட்டுக்கு வந்து, தகப்பன் வீட்டில இருந்து எங்க வந்திருக்கிறான்? இப்போ சத்தமா சொல்லுங்க, எங்க வரைக்கும் வந்திருக்கிறான்? சீஷர் கூட்டத்தில் வந்து, அதுக்கு பிறகு சீஷரில் முக்கியமான பிரதான கூட்டத்தில் வந்து, அங்க இருந்து இப்போ இயேசுவின் மார்பில் சாய்கிற ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டான். விசுவாசிகளாகிய உங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும் சிஸ்டர். எங்கேயாவது ஒரு இடத்துல தேங்காதுங்க, அங்கேயே நிற்காதுங்க. இன்னும் ஆண்டவருக்குள்ள முன்னேறுங்க, இன்னும் கர்த்தருடைய பாதையில போங்க, இன்னும் ஆவிக்குரிய. நான் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றேன், அங்கேயே நிற்காதுங்க. ஜெபிக்கவே இல்லைன்னாலும் வருத்தத்தோட சொல்றேன், ஜெபிக்க ஆரம்பிங்க. வேதம் வாசிக்க ஆரம்பிக்கலன்னா அங்க இருக்காதுங்க, வேதம் வாசிக்க ஆரம்பிங்க. ஆரம்பித்தவர்கள் நீங்க இருக்கிற நிலைமையில இருக்காதுங்க. இன்னும் வாங்க, இன்னும் ஆண்டவருக்குள்ள போவதற்கு தூரம் அதிகமா இருக்கிறது. இன்னும் ஆண்டவரோட நெருங்கலாம், இன்னும் ஆண்டவருக்குள்ள போகலாம். இந்த ஒரு ஆளா இயேசுவின் மார்பில சாய்ந்து கொண்டிருந்த ஒரு அன்பான சீஷன், அவன் எது வரைக்கும் வந்தான் தெரியுமா? சிலுவை வரைக்கும் வந்தான். எது வரைக்கும் வந்தான்? சிலுவை பாடுகள் வரைக்கும் வருகிறது. யாருன்னா இயேசுவின் மேல் அன்புள்ள சீசன் தான்.
பிரதான சீஷர்கள்ல பேதுரு, அவனும் இயேசுவை நேசித்தான். ஆனா என்ன சங்கடம்னா, ஒரு அந்த அரண்மனை வாசல் முற்றத்திற்கு வந்த உடனேயே அவனுக்கு வந்த உபத்திரவத்தில் நிற்க முடியல. அவனை எல்லாரும் கேள், நீ இயேசுவோட வந்தவன் தானே? இல்லையா, தெரியாதுயா, அவர் யாருயா, எவர்யா? அப்புறம் இவர் இயேசுவோட இல்லைங்கிறத அறியணும்னு. இந்த வார்த்தை ரொம்ப கடினமா இருக்கு. நம்ம டீசெண்டா இலக்கண வார்த்தை பயன்படுத்துறோம். சபிக்கவும் சத்தியமனும் மன்னிக்கவும். நான் இப்படி பேசுறேன், டேய் சத்தியமா அந்த ஆள் எனக்கு தெரியாதுடா, நான் டீசெண்டா சொல்றேன். யாருடா அவன்? இயேசு. ஆளை விடுங்கடா, தெரியாதுடா. அவெல்லாம் நாசமாவே போகணும். நான் சொல்றது நல்ல கவனிங்க, நான் பாவம் செய்யறேன்னு நினைக்காதுங்க. ஏன்னா வசனம் சொல்றது சபிக்கவும். அந்த இயேசுனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. எல்லாரும் நீ இயேசுவோட இருந்தவனா, இயேசுவோட இருந்தவனான்னு கேட்குறீங்க. யாருடா அந்த ஆளு? ஆனா உள் மனசு சொல்லுது, டேய் பேதுரு 3 வருஷம் சோறு போட்டவர்டா. உள் மனசு அடிக்குது, ஆனா வெளியே வாய் சபிக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு இயேசு அப்படியே அவர் அந்த ஜேர்னியில சிலுவை வரைக்கும் யோவான் மட்டும் வர்றான். யோவான் அங்கே வந்து என்ன செய்யறான்னா பார்த்துட்டு நிற்கிறான். இயேசுக்கு சிலுவை வரைக்கும் வந்தவன் மேலே ஒரு பெரிய சந்தோஷம். சரிப்பா, அம்மா அனாதையாக இருக்கிறாங்க, ஒன்றை எங்கள் அம்மாவை ஆதரிக்க கொடுறேன். எங்கள் அம்மா அவங்க பிள்ளம்மா ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறான், தன் பர்சனல் பொறுப்பு. இயேசு மாத்திரம் செய்யக்கூடிய பர்சனல் ஊழியத்தை ரொம்ப அன்பாக நெருங்கி வர்ற ஆளுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். எல்லாருக்கும் ஊழியம் கொடுக்க மாட்டார். நெருக்கத்தில் அதிகமாக போகிறவங்களை நம்பி இவங்க இதை செய்வாங்க நம்பி தான் ஆண்டவர். எல்லாரும் நம்பி ஜெபக்குழு ஆண்டவர் தரமாட்டார். யார் தேவனுக்குள் நெருங்கி போறீங்களோ, நெருக்கத்தில் ஒரு ஆத்துமாவை எல்லாரும் நம்பி ஆண்டவர் தரமாட்டார். உங்கள் ஜெபக்குழுக்கு ஒரு ஆத்துமா தேடி வரணும்னா உங்கள் பிரயாணம் இயேசுவோட நெருங்கி கொண்டே இருக்கணும். எல்லாரையும் நம்பி ஆண்டவர் ரட்சிப்பின் கிரியை செய்ய மாட்டார். நீங்க நெருங்க 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 உங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுப்பார். அல்லேலூயா. நான் நிறைய காரியங்களை சொல்றதுனால நீங்க எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. நீங்க வருத்தத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவரை என்ன ஏன் நம்பல, எங்க வீட்டுக்கு ஏன் ஒரு ஆத்துமாவை அனுப்பல, புதிய ஆத்துமாவை அனுப்பல, என்ன நம்பி ஏன் ஒரு ஆத்துமாவை அனுப்பல? உன்னை ஆண்டவர் நம்புனா ஆண்டவர் இடத்துல ஊழியத்தை கொடுப்பார், பொறுப்பை கொடுப்பார், ஆத்துமாவை கொடுப்பார். நம்பினார், சிலுவை வரைக்கும் வந்தவனை நம்பினார், அம்மாவை கொடுத்து கவனிச்சுக்கப்பான்னு சொன்னார். ஆனா இதோடு இயேசுவின் அந்த ஆத்தும பயணம் நிக்கல. இன்னொரு மனுஷனை நான் அறிவேன், அவன் இயேசுவுக்கு நாட்களை இல்லாட்டாலும் பின் நாட்கள்ல வந்தாலும் அவன் இயேசுவோடு கூட. கலாத்தியர் 2:20 வாசிக்கலாமா? கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். யோவான் சிலுவை வரைக்கும் வந்தான், பவுல் சிலுவைக்கே ஏறிட்டான். நான் இப்ப சொல்றேன், இதுதாங்க உன்னத அனுபவம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்களா? இப்ப பாருங்க, தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்தான்? தூரமாய் போனான். தூரம் தூரம் தூரம். எது வரைக்கும் தூரம்? பந்தி கூடாரம் வரைக்கும் தூரம். அங்கிருந்து திரும்பி வந்தான். எது வரைக்கும் வந்தான்? சத்தமா சொல்லுங்க, எது வரைக்கும் வந்தா? தகப்பன் வீடு வரைக்கும் வந்தான். தகப்பன் வீட்டிலிருந்து எங்க வந்தான்? சீஷர் கூட்டத்தில் வந்தான். சீஷர் கூட்டத்தில் எங்க வந்தான்? நெருங்கி ஐக்கியத்துக்குள்ள வந்தான். இப்ப அங்கிருந்து இயேசுவின் மார்பில் சாய்கிற ஒரு நெருக்கத்திற்கு வந்தவன் அங்க மட்டும் நிக்கல, சிலுவைக்கே ஏறிட்டான். அல்லேலூயா. சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வாய் திறந்து பாடுங்க, பயப்படாம பாடுங்க, ஒன்னாகாது. என்று காண்பேன்.
பயப்படாதுங்கய்யா, இந்த பாட்டை பாடினவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கார். என்ன நிறைய பேருக்கு இந்த பாட்டை பாடி அனுப்பிட்டோம், ஆனால் அந்த பாட்டை பாடினவர் இன்னும் ஒன்றும் போகல, உயிரோடு தான் இருக்கார். பயப்படாமல் பாடுங்க. அல்லேலூயா. சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். கவனிங்க, இந்த பிரயாணத்துல இயேசுவின் மார்பில் சாய்கிற அந்த இடம் வரைக்கும் வரல, அதையும் தாண்டி சிலுவையிலேயே இயேசுவோடு கூட அறையப்படுகிற அந்த இடம் தான் சிஸ்டர் ஆதாமை கர்த்தர் எதிர்பார்த்த ஒரு இடம். புதிய ஏற்பாட்டு விசுவாசியை கர்த்தர் எதிர்பார்க்கிற இடம் தெரியுமா? சிலுவையில் இயேசுவோடு கூட அறையப்படுகிற உன்னத அனுபவம். அல்லேலூயா. நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், பிரதர் சிஸ்டர், அந்த இடத்துக்கு நீங்க வரணும். எந்த இடத்துக்கு வரணும்? இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிற. நம்ம எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், சுயம் செத்து போனவங்க தான். ஆனால் இன்னைக்கு ஒரு பரிசோதனை பண்ணணும். உண்மையிலேயே நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேனா? சிலுவையில் அறை உண்டால் மரணம் சம்பவிக்கும். மரணம் சம்பவிக்குமானால் சுயத்திற்கு, பாவத்திற்கு, உலகத்திற்கு மரித்து விடுவோம். அதான் அந்த உன்னத இடம். நம்ம இதெல்லாம் மறிச்சிட்டோம். ஆமென் சொல்லுங்க. பவுலை பார்த்து அந்த வசனத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. பவுல் சொல்ற அடுத்த ஸ்டேட்மெண்ட், செத்து போயிட்டையா, சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், சாகல, செத்து பிழைச்சிருக்கிறேங்கிறார். யாரும் சொல்லுங்க, செத்து. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, செத்து. சொல்லுங்க, செத்து பிழைச்சிருக்கிறேன். ஆமென். என்ன பண்ணிருக்கீங்க தம்பி? செத்து. எப்படி பிழைச்சிருக்கிறோமா? வாசிங்க. கிறிஸ்துவே ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனக்குள்ள யார் பிழைச்சிருக்கிறா? எல்லா பிள்ளைகளும் அதை அறியணும், எல்லா பிரதர்ஸ் அதை அறியணும். யார் பிழைச்சிருக்கிறா? இயேசு. உள்ள இருக்கிறது யாரு? டைம் என்ன செய்ய, உள்ள இருக்கிறது யாரு? இயேசு. இயேசு உள்ள இருந்தா, இயேசு உள்ள இருந்தா கர்த்தருடைய காரியங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஜெபிக்க சந்தோஷம், வேதவாசி ஜெபிக்க. எப்பமா ப்ரேயர் முடிப்பீங்க? பாஸ்டர் எப்போ ப்ரேயர் முடிப்பீங்க? தலை வலிக்குது. இத்தனை மணி நேரம் சபையில் உட்கார வைக்கிறார் இந்த ஆள். ஒன்றும் சங்கடம் இல்லை, உனக்குள்ள இயேசு இல்லை. இயேசு உள்ள இருந்தா இன்னும் கொஞ்சம் பேசுங்களேன். நான் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பாஸ்டர் சொன்னராஜ் பாஸ்டர் சொன்ன ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். அவரை ஆண்டவர் பயன்படுத்தின விதத்தை ஒரு நாள் சொன்னார். சாட்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன கவனிங்க. திசையன் விலையில் அவருடைய சொந்த ஊர் திசையன் விலை. திசையன் விலையில் உள்ள சிஎஸ்ஐ சபையில் அவரை பிரசங்கிக்க கூப்பிட்டுருக்கிறான். அப்போ அவர் பிரசங்கிக்க போயிருக்கிறார். பிரசங்கிக்க போனால் 4 பிரசங்கியார்கள். ஒருவர் பேரை சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவர் வேதநாயக சாஸ்திரியார், இவர் ஒருவர். இவருடைய ஊழிய ஆரம்பம் அப்போ தான் 1967 நம்ம சொன்னார், 67. அதான் இவருடைய பிகினிங் ஸ்டேஜ். இவர் ஆள் மெலிசா ஒரு சைஸாக இருந்த உடனே, இப்போ ஆள் கொஞ்சம் சைஸாக இருக்கிறார், அப்போ மெலிசா ஒரு சைஸாக இருந்த உடனே இவரை யாருமே கண்டு கொள்ளலை, இவரை யாருமே பொருட்படுத்தலை. வந்த பிரசங்கியாரெல்லாம் வேதநாயக சாஸ்திரியார் பிரசங்கம் பண்ணுறார், அவர் பிரசங்கம் பண்ணுறார். கடைசியில் மத்தியான செக்ஷனில் ஒரு செக்ஷனுக்கு இவர் கொடுத்துருக்காங்க. எப்பா அவங்கெல்லாம் டயர்டாக இருக்காங்க, நீ வேணா பேசுன்ட்டு இருக்க. இவர் பேச 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 சாயங்காலம் செக்ஷன் வர்ற டைம் ஆகிறது வரைக்கும் பேசியிருக்கார். உடனே இதை பேசுனதை கேட்டுட்டு வந்தவர் வேதநாயக சாஸ்திரியார். அவர் சொன்னாராம், நல்லா பேசுகிற,
இவர் ரட்சிக்கப்பட்ட உடனேயே தியானங்கள் எல்லாம் எழுதுவாராம் மணிக்கணக்கா. ஆண்டவரை இத்தனை பிரசங்கம் கொடுக்குற, இதை நான் எங்கே பிரசங்கம் பண்ண போறேன்னு கேட்பாராம். ஆனால் எழுதிட்டே டைரியா எழுதுவாராம். அப்போ பேசிட்டே இருக்கும்போது அவருடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் பேசுகிறாராம், மகனே இவரையே பிரசங்கம் பண்ண விடு, நீ எதுக்கு பிரசங்கம் பண்ணுற? இப்போ அவர் சொன்னாராம், பக்கத்து ஊர் சபையில் ரொம்ப நாள் டேட்டு கேட்டாங்க, நல்லா கொடுக்க முடியல, நீயே இந்த கன்வென்ஷனை பிரசங்கம் பண்ணா அங்கே போயிட்டாராம். யார்? வேதநாயக சாஸ்திரியார். கூப்பிட்டதில் இன்னொரு கெஸ்ட், அவர் பேரை சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் அந்த நாட்களில் ரொம்ப பயன்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவர் சொன்னாராம், எப்பா நீ ஒரு ஆளே கன்வென்ஷனுக்கு போதும், இவங்க எல்லாரும் இழுத்து போட்டிருக்காங்க, நான் கிளம்பிடுறேன்னு அவர் கர்நாடகாவுக்கு ஒரு ஊருக்கு கிளம்பிட்டாராம். 2 நாள் மீதி இருக்க 2 நாள் இவர் கையில், இவர் தான் பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு, ஜனங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுறாங்க. முதல்ல இவருக்கு இடம் கொடுக்காத ஆளெல்லாம் ஆளு பார்க்குது. திங்கட்கிழமை காலையில் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பணும். ராத்திரி செய்தி முடிஞ்சிச்சு, திங்கட்கிழமை காலையில் கிளம்புனா அந்த செக்ரட்டரி ஃபோன் பண்ணுறாராம், சொல்கிறாராம், பாஸ்டர் ஒரே ஒரு ஜோம் பண்ணுறதுக்கு மக்கள் வெயிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் வாங்க ஜோம் பண்ணுங்க. எப்போ கன்வென்ஷன் எதோட முடிஞ்சிச்சு? ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கன்வென்ஷன் முடிஞ்சு போச்சு. திங்கட்கிழமை ஜோம் பண்ண கூப்பிடுறாங்க, ஒரு ஜோம் பண்ணிட்டு போவீங்களாம். சபைக்கு வந்தார், ஒரு ஜோம் பண்ணார், ஒரு வசனத்தை எடுத்து பேச சொன்னாங்க, பேசினார். சாயங்காலம் 3 மணி. இன்னைக்கு திங்கட்கிழமை. இயேசு உள்ள இருந்தா தா தா வசனம்தா ஆவிக்குரிய அனுபவம் தான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். இயேசு உள்ள இல்லைன்னா டைமாச்சு, ஐயோ தலைவலிக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லும். எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள எல்லாம் இயேசு இருக்கிறாருன்னு. உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு பிழைத்திருக்கிறா. அது மட்டும் இல்ல, இயேசு பிழைச்சிருந்தா, உள்ள இயேசு பிழைத்திருந்தா குடும்பத்துல சண்டை, புருஷன் ஒரு மாதிரி பேசுறார், மனைவி இல்லாம வாய் திறந்து படன்னு பேசுறான், உடனே உனக்கு ஒண்ணு வச்சாதான் அப்படி கை வராது. ஏன்னா உள்ள யார் இருக்கா? யார் இருக்கா? கை இப்படி வருமா? வழங்குதா? நான் செத்துட்டேங்க, உள்ள யார் இருக்கா? இயேசு இப்படி கையை வாங்க விட மாட்டார. நமக்குள்ள இயேசு இருக்காரு. ஆமென். இயேசு தான் இருக்காரு. அட சொல்லுங்களாம், இயேசு தான் இருக்காரு. அதனாலதான் நம்ம மனைவி அடிக்கிறது இல்லை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு தானே சந்தோஷமா பேசுறேன், ஏதாவது ஒரு நல்ல காரியம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு இருக்கார். பிரதர், என்னைக்கு ஞானஸ்தானத்துல செத்து எழும்பிட்டோமோ, அடக்கம் பண்ணப்பட்டு எழும்பிட்டோமோ, பிறகு இயேசு தானே. இயேசு உள்ள இருந்தா அடிக்க கை வராது, கெட்ட வார்த்தை வாயில வராது, கண்ணுல தப்பான பார்வை வராது. ஃபுல்லா இயேசு. என் முன்னேயும் பின்னேயும் பாட்டு பாட நேரம் இல்லையே, அப்படி எஸ்ஏகே ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் பாடுவாங்க. என் முன்னேயும் பின்னேயும் இயேசு, என் வலது இடதுமே இயேசு, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. எல்லாம் இயேசு. உள்ள இயேசு, என் உள்ள இயேசு. இயேசு இருந்தா சகோதரிமாரெல்லாம் கண்ணியமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு சிஸ்டருக்குள்ள இயேசு உள்ள பிழைப்பு இருந்தா இருப்பாரானா, வாயில இயேசு தான் பேசுவார். அவங்க ஏங்க வாங்க போங்க அப்படி பேசுவார். அல்லேலூயா. எனக்கு தெரியுங்க, நம்ம விசுவாசியெல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எங்கள் விசுவாசியில் ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் இயேசு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்ன கண்ணியமாக பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு தங்கமான ஆட்கள். இயேசு தான் இருக்கார் உள்ள. ஆமென். யார் இருக்காமா? என்னதான் பொத்துக்கிட்டு வந்தாலும், என்னதான் அவ்வளவு வேதனை வந்தாலும் இயேசு உள்ள இருக்கார். அவர் கண்ணியமாக தான் பேச வைப்பார். ஏம்மா அளவாக தான் பேசு, அடக்கமாக பேசு, கர்த்தருக்கு மகிமையாக பேசுன்னு தான் பேசுகிறாங்க. ஏன்னா எனக்குள் இயேசு பிழைத்திருக்கிறார். எனக்குள்ள யார் பிழைச்சிருக்கிறா? அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய என்ன கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரிய ஜேர்னியில் ஒரு அளவு கடந்து போகும்போது சிலுவையில் அறையப்படுகிற உன்னத அனுபவத்தில் இயேசு பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, சுயம். நான் நேற்றைக்கு சொன்னேன், 3 பேர் பிழைச்சிருக்க முடியும் ஒரு ஆளுக்குள்ள. 1 இயேசு, 2வது சுயம், 3வது பிசாசு.
சுயம் இருக்கிற இடத்துல ரொம்ப நாள் சுயமட்டம் இருக்காது, பிசாசு நுழைஞ்சிரும். தேவன் பிழைச்சிருக்க முடியும், சுயம் பிழைச்சிருக்க முடியும். இயேசு பிழைத்திருக்கிறவர்கள் இயேசுவுக்காக வாழுகிறவர்கள், சுயம் பிழைத்திருக்கிறவர்கள் சுயத்தை யோசிக்கிறவர்கள், பிசாசு பிழைத்திருக்கிறவர்கள் துன்மார்க்கமா வாழுகிறவர்கள். உங்களுக்குள்ள எனக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு. நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், உள்ள இயேசு பிழைச்சிருக்கிறார். இயேசு சுயம் இல்ல, சுயம் இல்ல, வாழ்வது இயேசுவுக்கு. பவுலுடைய அடுத்த நிலைமை வாசிக்கலாமா? 2:20 பிற்பகுதி வாசிப்போம். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து, என்னில் அன்பு கூர்ந்து, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே சிம்பிளா சொல்றேன், எனக்கு என்னென்னமோ கொடுத்தாரே அவருக்காக தான் இனி வாழ்க்கை, அவ்வளவுதான். சிலுவையில் அறையப்படுகிற உன்னத அனுபவத்தின் முதல் நிலைமை, எனக்குள்ள இயேசு தான் பிழைச்சிருக்கிறார். இயேசு பிழைச்ச அர்த்தம் என்ன தெரியுமா? டாமினேட்டிங் பவர் ஜீசஸ். என் வாழ்க்கையில் அதிகாரம் படுத்துவது இயேசு, அதிகாரம் செய்வது இயேசு. உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? விளங்கலையோ? விளங்குதா? உள்ள ஒரு உதாரணம் சொல்றேன். காலையில் எழும்பணும், அதிகாலை எழும்பணும், 4 மணிக்கு எழும்பணும்னு ஒரு பிளான் பண்றீங்க. அதிகாலை 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும். காலை 4 மணிக்கு வரும்போது உள்ள இயேசு சொல்லுவார், எப்பா டைம் ஆச்சு, எழும்புன்னு சொல்லுவார். 4 மணிக்கு எழும்புகிற நேரம் வரும்போது மாம்சம் என்ன சொல்லும்? ஏய், ராத்திரியே லேட்டாக தான் தூங்கினேன். இயேசுவுக்கு தெரியும்ப்பா அவன் பலவீனம், அவர் தகப்பன், பலவீனம் அறிந்தவர். என்னெல்லாம் உபதேசம் பண்ண முடியுமோ அத்தனை உபதேசம் பண்ணி, தூங்கு தூங்கு பாலானி, குளிரும் பனியும் இப்ப கொட்டுது ராத்திரி, அப்படிதானா? கொட்டிடவே கோமகனார் பெப்சு பெட்டினிலே ஆரீரோ ஆரீரோ, அப்படி பக்கத்துல இருந்து பிசாசு தாலாட்டு பாட, சுயம் வந்து தூங்கு கோரஸ் பாட. பிசாசு என்ன செய்வான்? தாலாட்டு பாடுவான். பிசாசு என்ன செய்வான்? கோரஸ் பாடுவான். கோரஸ் சேர்ந்து பாடுவாங்க, தூங்கு தூங்கு. அப்படித்தானே ராத்திரியில் உங்களை தூங்க வைக்கிறான் பிசாஸ். இல்லை, 4 மணிக்கு எழும்பிடுறிய, என்னம்மா கிரேசி? இல்லை இல்லையா? 4 மணிக்கு எழும்ப தேவன் உதவி செய்கிறார்னா எனக்குள்ள இயேசு டாமினேட் பண்றார். எனக்குள்ள அதிகாலைங்கிற ஒரு காரணத்தை சொல்லல, ஒரு உதாரணமா சொன்னேன். எனக்குள்ள அதிகாலை மாம்சம் எழும்பி போராடுது, அது தூங்க சொல்லுதுன்னா எனக்குள்ள சுயம் டாமினேட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள்ள இயேசு படைச்சிருக்காரா, சுயம் படைச்சிருக்கார். 2026 ஆண்டுல இருந்து ஒரு பிளான் பண்ண போறோம். டெய்லி அதிகாலையில 5 மணிக்கு சபையில வந்து அதிகாலை ஜெபம் மாதிரி இல்லாம நீங்களே ஜெபம் பண்ண போறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இயேசு படைச்சிருக்கிறார். 2 மணி நேரம் டிராவல் பண்ணி ஜெபம் மலையில போய் கொரியாவில் ஜனங்கள் ஜெபம் பண்றாங்களாம். நான் நினைக்கிறேன் நம்ம சபைக்கு வர்றதுக்கு 20 நிமிஷம் மேல விடிய காலம் உங்களுக்கு டிராவல் தூரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஆர் யூ ஹியர்? 5 மணிக்கு வந்துட போறீங்க. பாருங்களேன், எனக்குள்ள இயேசு காந்தம் இருந்தா இன்னொரு காந்தம் அங்க இருக்குது. அந்த காந்தம் என்னை இழுக்கும், அதிகாலை என்னை கொண்டு வந்து போடும். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஜெயராணி சொன்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் தான் 4 மணிக்கு வேலைக்கு போயிடுவேனே. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, 3:30 மணிக்கு இயேசு எழுப்பிடுவார். எழுப்பி 1/2 மணி நேரம் சபையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் போக வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு இருக்காருங்க. நீ வேலை செய்யறதுக்கு முன்னாடி இழுத்து கொண்டு வந்து சபையில போட்டு 1/2 மணி நேரமாவது கதறி ஜெபம் பண்ண பிறகுதான் வெளியே அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. சரியா? நான் பிழைத்திருப்பது இயேசுவுக்காக. இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுமின்றிருக்கலாம் தேவ சமூகத்தில். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். வேர் யூ ஆர்? நீங்க எங்க இருக்கிறீங்க பிரதர்? இயேசுவை விட்டு தூரமாக போயிட்டீங்களா? தகப்பன் வீட்டை விட்டு தூரமாய் போயிட்டீங்க. திரும்பி வந்தா தகப்பன் வீட்டுக்கு வருவதே பெரிய சந்தோஷம். ஆலிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், தகப்பன் வீட்டுக்கு வா. தகப்பன் வீட்டில் வந்து திருப்திப்படாத, இன்னும் ஒரு படி ஆழமா சீசனாய் மாறு. சீசனாய் மாறுவதில் திருப்தி கொள்ளாத, இன்னும் இயேசுவோட நெருக்கமாய் அவருடைய
உள்ளத்தின் பாரத்தை அறிகிற உள்வட்டத்தில் வா. அதில் மட்டும் நிறுத்தி கொள்ளக்கூடாது. அதை விட இயேசுவின் மார்பில சாய்கிற அல்லது சிலுவையின் அருகாமையில் வருகிற வரைக்குமான ஒரு பாதையில் வா. அதோடு கூட திருப்திப்படக்கூடாது. இயேசுவோட சிலுவையில் அறையப்படுகிற, சிலுவைக்கு ஏறுகிற ஒரு மகிமையின் அனுபவத்தில் வா. அங்கதான் சுயம் சாகிறது, அங்கதான் நம்முடைய பாவங்கள் சாகிறது, அங்கதான் இயேசு நமக்குள் பிழைத்து ஆளுகை செய்கிறார். நம்மளே கிடையாதுங்க, நம்மளே கிடையாது. நம்ம செத்து போயிட்டோம். உள்ள வாழ்வதெல்லாம் இயேசு, 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 இயேசு. பேசுவது இயேசு, பார்ப்பது இயேசு, கை அசைப்பது இயேசு. பிறகு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா உலகத்தில் நம்ம வேலை செய்தாலும் அவருக்காக 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 என்கிற அந்த ஒரு துடிப்பு தான் நமக்குள்ள இருக்கும். தேவ பிள்ளையே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி திரும்ப கேட்கிறேன். வேர் யூ ஆர், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எங்கே இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்மோடு நெருங்க கிருபைதாங்க ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் இன்னும் அடுத்த நிலைமைக்கு நெருங்க கிருபைதாரும். ஒருவேளை நீங்கள் இயேசுவோடு நெருங்கி இருக்கிற தேவ பிள்ளையாக இருந்தால் இன்னும் நெருக்கத்தை கேளுங்க, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய மார்பில் சாய்கிற ஒரு கூட்டமாக இருப்பீங்கன்னா, சிலுவையில் இயேசுவோடு அறையப்படுகிற அந்த பாக்கியத்தை கேளுங்க. என்னால் முடியல ஆண்டவரே, பல நேரங்களில் தோற்று போகிறப்பா அப்படி சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, சிலுவையில் அறையப்படணும்னு விரும்புகிறேன், சுயம் சாகணும்னு விரும்புகிறேன், கர்த்தர் தான் பிழைத்திருக்கிறோன்னு விரும்புகிறேன், என் விருப்பம்லாம் இருக்குது. ஓ ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவ பிள்ளையே, உங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது, ஆனால் முடியாமல் போராடுறீங்களா? சந்தோஷமான காரியம். தகப்பனை விட நீங்கள் ரொம்ப தூரமாக இல்லைங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை மறுபடி பலப்படுத்தி அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு ரீகாபாலா ஹம்தரபாலா மகிமையின் தேவ பிள்ளையா உங்களை மாற்றுவதற்கு, அவர் பிழைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையா உங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார், 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 இருக்கிறார். ஊடாபாலா சந்தரபாலா ரிக்கபாலா ஹம்தன. கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுவீங்களா? அதுக்கு பிறகு இன்னும் பலவீனமான சிலருக்காய் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே, இன்னும் நெருங்க கிருபைதாங்கப்பா, இன்னும் நெருங்க கிருபைதாங்க, இன்னும் இயேசுவோட நெருங்க கிருபைதாங்க, அப்பாவோட நெருங்க கிருபைதாங்க. தகப்பனே, நான் உம்மை விட்டு தூரம் போனேன் ஆண்டவரே, ஐயா தூரமாய் போனேன், என்ன மன்னியும், என்ன மறுபடி இழுத்து கொண்டு ஆண்டவர் உம்முடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது மாத்திரமல்ல, உம்முடைய சீசனாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, உள்வட்டத்தில் கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, மார்பில் சாய்கிறவனாய் மாற்றுவது மாத்திரமல்ல, சிலுவையில் உம்மோடு கூட அறையப்படுகிற மகிமையை தாங்கப்பா. இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. அப்படி தருகிறதற்கு நன்றி, தருகிறதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோனி ஐக்கியமும் அவருடையோடு நெருங்கியிருக்கிற அந்த உள் உறவும் நம்மோடும் கூட கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல பஸ்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.